நீ தான் ஹீரோ பண்ணுற, வாழ்த்துக்கள்ப்பா, சூப்பர், வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அடுத்ததே வந்து நீங்கள் நானும் இப்போ தள்ளியே இருப்போம் அப்படின்னாரு. ஏன்னா அப்பா கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது அப்பாவோட கேரக்டர் வந்து அப்பா கேரக்டர் பையனுக்கு ஆகாது. ஓகே. ஸோ மேபி அது மெத்தட் ஆக்டிங்காக அவர் ட்ரை பண்ணாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் அவர் இதுதான் இது பண்ணார். ஸோ எடுத்துட்டு அவர் ஒரே சைலண்டாகவே இருப்பார். மற்ற எல்லாத்தையும் பேசுவார், என்கிட்ட அப்பப்போ தான் பேசுவார். ஏன்னா அடுத்த சீன் அடிக்கிற சீன் இருக்கு எனக்கு, ஏன்னா போட்டு வெளுக்கிற சீன் இருக்கும். ஸோ ஷூட் பண்ணும் போதே இது மாதிரி தான் இருக்கும். போலாம் கரெக்டாக முடிப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசுவார், அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஆஃப் ஆவார். அவர் அந்த ஏன்னா கதை பேஸ் பண்ணி போகிறத இவன் வந்து, அதாவது இப்போ நமக்கு தான் தெரியும் பையன் நான் எப்படி போகிறேன் என்ன வரேங்கிறது தெரியும். அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பையன் வந்து எப்படி போகிறான் என்ன பண்ணுறாங்கிறது, இவன் என்னதான் பண்ணாலும் இவன் ஓரமாக வந்து இவன் ஃப்ராடு பண்ணிட்டு இருக்கிறான், இவன் சரியில்லை அப்படின்னு அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்கும்ல. அதை வந்து ஒரு மாதிரி அழகாக கேரி பண்ணியிருப்பார். எங்கெங்கெல்லாம் உனக்கு வந்து அடி கொடுக்கணும், எங்கெங்கெல்லாம் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத அதை கேரி பண்ணிட்டே வந்திருப்பார். அதாவது ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே அப்பா மாதிரி தான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன்.